தமிழ் கழுகு. பாமகவுல அப்பாவும் மகனும் உச்சகட்ட மோதல்ல இருக்க ஒருங்கிணைஞ்ச பாமக அதிமுக பக்கம் வரும்னு நிர்வாகிகளை ஆச்சரியப்பட வச்சிருக்காராம் இபிஎஸ். தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவங்களும் பிரிஞ்சு போய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஷாக் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில போன தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சமாதானப்படுத்த பாஜக முயற்சி செஞ்சாலும் இபிஎஸ் எதுக்கும் பிடிகொடுக்காம இருந்துட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றத இபிஎஸ் உறுதி செஞ்சிட்டாருங்கிறாங்க. முதல் கட்டமா அன்புமணி தரப்பு கிட்ட கூட்டணி தொடர்பா இபிஎஸ் பேசினதாவும் அதுக்கு அவங்க ஓகே சொன்னதாவும் அதிமுகவுல தகவல் பரவி இருக்கு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே இதை இபிஎஸ் நிர்வாகிங்க கிட்ட சொன்னதாவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராமதாஸ் கூடவும் இபிஎஸ் தரப்பு பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் சொல்றாங்க. ஒருங்கிணைந்த பாமக தேர்தலுக்குள்ள நம்ம கூட்டணிக்கு வரும்னு இபிஎஸ் நம்பிக்கையா சொல்றத அதிமுக நிர்வாகிங்க நம்ப முடியாம கிள்ளி பாத்துக்கிறாங்களாம். ஆனா அன்புமணியை நீக்கின ராமதாஸ் தேவன்னா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கலாம்னு அறிவிச்சிருக்காரு. இத பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே அணியில இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. ராமதாஸ் தரப்பு கிட்ட திமுக தொடர்ந்து நட்புல இருக்கிறதாவும் அவரை திமுக கூட்டணிக்குள்ள சேர்க்கிற வேலைகளும் நடக்கிறதா சொல்றாங்க. இமானுவேல் சேகரனார் நினைவிடத்துல அதிமுகவோட பெரிய தலைவர்கள் யாரோ அஞ்சலி செலுத்தாதது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருக்கிற இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்துல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளோட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. இதுல அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் அஞ்சலி செலுத்துவார்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அவரோட தாயார் காலமாக உதயகுமார் பரமக்குடிக்கு போகல. இவருக்கு பதிலா அதிமுகவினுடைய பெரிய தலைவர்கள் யாரும் கலந்துக்காம முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மட்டும் அஞ்சலி செலுத்தினாரு. ஏற்கனவே மதுரை விமான நிலையத்துக்கு இமானுவேல் சேகரனாரோட பேரை வைக்கணும்னு ஒரு தரப்பு சொல்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது தென் மாவட்டங்கள்ல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல சாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி எடப்பாடி பேசுறாருன்னு டிடிவி தினகரன் விமர்சிச்சிருந்தாரு. இந்த நிலையில அதிமுக சார்பா மணிகண்டன் பரமக்குடியில அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறது தொடர்பா எடப்பாடி பேசினதை பத்தி அவர்கிட்ட சில பேர் கேள்வி எழுப்பி பிரச்சனையில ஈடுபட்டிருக்காங்க. அவர் எதுவும் சொல்லாம அங்கிருந்து நகர்ந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பசும்பொன் தேவர் பேரை விமான நிலையத்துக்கு சூட்டணும்னு சொன்னது ஒரு தரப்பை கோபப்படுத்தி இருக்கிறதுனால அதிமுகவோட பெரிய தலைவர்கள் யாரும் பரமக்குடிக்கு போறதை தவிர்த்துட்டாங்களாம். விநாயகர் சதுர்த்திக்கு புத்தர் சிலை திறப்பு விழாவை அறிவிச்சு சென்னை காவல்துறைக்கே ஷாக் கொடுத்திருக்காரு ஒரு இன்ஸ்பெக்டர். சென்னை மயிலாப்பூருக்கு புதுசா இன்ஸ்பெக்டரா வந்திருக்காரு அம்பேத்கர். இவரு விநாயகர் சதுர்த்தி நாள்ல ஸ்டேஷன்லயே புத்தர் சிலையை திறக்க ஏற்பாடு செஞ்சது சென்னை மாநகர போலீஸ் வட்டாரத்துல பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு. திறப்பு விழாவுக்கு அந்த ஏரியாவோட ஏசி டிசி பேரையெல்லாம் அவங்க கிட்ட கேட்காமலேயே போட்டுட்டாராம் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர். இந்த விஷயம் மேல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு இரவோடு இரவா ஸ்டேஷனுக்கு வந்து திறப்பு விழாவுக்கு தயாரா இருந்த புத்தர் சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அரசு அலுவலகங்கள்ல குறிப்பா காவல்துறைக்கு சொந்தமான இடங்கள்ல மத வழிபாடுகளுக்கு தடை இருக்கிறப்ப இப்படி ஒரு சிலை திறப்ப எந்த தைரியத்துல ஏற்பாடு செஞ்சாருன்னு கேள்வி எழுப்புறவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. யார் மயிலாப்பூருக்கு புதுசா இன்ஸ்பெக்டரா வந்தாலும் கபாலீஸ்வரர் கோயில் சார்பா பூர்ண கும்ப மரியாதை கொடுப்பாங்களாம். இவருக்கும் அப்படி ஒரு மரியாதையை கோயில் சார்பா ஸ்டேஷனுக்கே போய் கொடுக்க, எங்க வந்தீங்க பூர்ண கும்ப மரியாதையை கொடுத்துட்டு என் பேரை சொல்லி வேற காரியங்களை செய்யறதுக்கா, கொண்டு வந்ததை ஓரமா வச்சுட்டு வெளியில போங்கன்னு மரியாதை குறைவா பேசி விட்டுட்டாராம். ஆனா கறக்கிற விஷயத்துல கராரா இருக்கிறாரா அம்பேத்கர். யாருகிட்ட எப்படி கறக்கணுங்கிறதுல இவரு கில்லாடிங்கிறாங்க. திமுக இளைஞரணியினருக்கு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்து யூத்தை தங்க பக்கம் இழுத்து அவங்கள குஷியா வச்சுக்கிற வேலைகள்ல திமுக இறங்கி இருக்கான்.
2026 தேர்தல்ல திமுக இளைஞரணி பூத் கமிட்டியில தொடங்கி எல்லா மாவட்டங்களையும் சுறுசுறுப்பா வேலை பார்க்கவும், தாவேக்க பக்கம் யாரும் தாவிடாம இருக்கவும் இளைஞரணி சார்பில் காஸ்ட்லியான பரிசு பொருட்களை மாவட்ட வாரியா கொடுக்க துவங்கி இருக்காங்களாம். முதல் கட்டமா கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்துல இளைஞரணி நிர்வாகிகளுக்கு மோட்டார் சைக்கிள்களை கொடுத்திருக்காங்களாம். அடுத்த கட்டமா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மண்டல பொறுப்பாளரா இருக்கிற ஏவா வேலு இதை விட பெருசா பரிசு கொடுக்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காராம். எந்த மாவட்டத்துல யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிற பட்டியல் இளைஞரணியோட தலைமையகமான அன்பகத்திலிருந்து அனுப்பப்படுதான். அந்த பட்டியல்ல இருசக்கர வாகனங்கள், லேப்டாப், சில சவரன்கள்ல தங்கம்னு காஸ்ட்லி ஐட்டங்கள் வரிசை கட்டுதான். ஆனாலும் ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்துல இளைஞரணி நிர்வாகிகளுக்கு பெருசா ஆட்சி அதிகாரத்துல எதுவும் செய்யலங்கிற வருத்தமும் நீடிக்குதான். நியூஸ் தமிழ் கழுகு.